சாந்தி. இன்று 7/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானம் யோகத்தினால் நம்பிக்கை ஏற்படுகிறது. ஞானம் யோகத்தினால் நம்பிக்கை ஏற்படுகிறது. காட்சிகள் பார்ப்பதால் இல்லை, நாடகத்தில் காட்சிகள் பார்ப்பதும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அதனால் யாருக்கு நன்மை இல்லை. என்ன சொல்கின்றார் பகவான்? ஞானம், இந்த முரளி, யோகம், இறைவனோடு தொடர்பு, நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த ஞானத்தை படிப்பதனால் இறைவனோடு தொடர்பு, அதில் நம்பிக்கை ஏற்படுகிறது. காட்சிகள் பார்ப்பதால் இல்லை, காட்சிகளை பார்ப்பதால் இல்லை, நாடகத்தில் காட்சிகள் பார்ப்பதும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அதனால் யாருக்கும் நன்மை இல்லை. கேள்வி. பாபா கேள்வியை கேட்கின்றார். பாபா எந்த சக்தியை காண்பிப்பதில்லை, ஆனால் பாபாவிடம் மந்திர சக்தி உள்ளது. பாபா என்றால் இறைவன், இறைவனிடம் மந்திர சக்தி உள்ளது. பதில்: பகவான் சக்திசாலியானவர். பகவான் சக்திசாலியானவர். அவர் இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க முடியும் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சக்தியை நான் காண்பிப்பதில்லை என பாபா கூறுகிறார். மற்றபடி யாராவது தீவிரமாக பக்தி செய்தால் அவர்களுக்கு காட்சியை அளிக்கிறேன். அதாவது பகவான் இந்த கேள்வியில் என்ன கேள்வி கேட்கின்றார்? பாபா, அதாவது இறைவன் எந்த சக்தியை காண்பிப்பதில்லை, ஆனால் பாபாவிடம் மந்திர சக்தி உள்ளது. அதுக்கு பதில் அவர் சொல்றாரு, பகவான் சக்திசாலியானவர். அவர் இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க முடியும் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சக்தியை நான் காண்பிப்பதில்லை என இறைவன் கூறுகின்றார், பாபா கூறுகின்றார். மற்றபடி யாராவது தீவிரமாக பக்தி செய்தால் அவர்களுக்கு காட்சியை அளிக்கிறேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையே நாடகம். இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. சாட்சாத்காரம். சாட்சாத்காரம் என்றால் காட்சி செய்விக்கக்கூடிய மந்திரவாதி பாபாவிடம் இருக்கிறது. மந்திர சக்தி பாபாவிடம் இருக்கின்றது. அதாவது இதை அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும். சாட்சாத்காரம், காட்சி. நாம் இறைவன் என்ன சொல்கின்றார்? எந்த காரணம் கொண்டும் உண்மையை நிரூபிக்க கூடாது. பார்த்து கொண்டே இருக்கும். சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டுமே தவிர அதை நிரூபிக்க கூடாது என்று இறைவன் சொல்கின்றார். இது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த கேள்வி பதிலில் பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க. சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மந்திர சக்தி. சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மந்திர சக்தி, காட்சியை காட்டக்கூடிய மந்திர சக்தி பாபாவிடம், இறைவனிடம், அதாவது பாபா என்றால் இறைவனிடம் இருக்கின்றது. ஆகவே நிறைய குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மா அல்லது கிருஷ்ணனின் காட்சி கிடைக்கின்றது. நிறைய குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் உலகம் முழுவதும் எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள். முறையாக கற்றுக்கொண்டு, ராஜயோகத்தை முறையாக கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு, எத்தனையோ குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மா என்றால் யார்? இறைவன் தேர்ந்தெடுத்த லேக்ராஜ். அதாவது அவருடைய பெயர் லேக்ராஜ் என்ற பெரிய வைர வியாபாரி. அவருடைய உடலை தேர்ந்தெடுத்து அவருக்கு பிரம்மா என பெயரிட்டு, அவரும் வீட்டில் இருந்தபடி அவரையும் நம்ம காட்சி மூலமாக பார்க்கலாம். கிருஷ்ணரையும் காட்சி மூலம் பார்க்கலாம் என்று இந்த பதிலில் சொல்கின்றார். அருமையான பதிவு. நன்றாக படியுங்கள். நன்றாக இன்றைய முரளியை வாங்கி படியுங்கள். யூடியூப்பில் சென்றால் பல சகோதரர்கள் பேசுகிறார்கள், விளக்குகிறார்கள், அருமையாக விளக்குகிறார்கள். இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உடனே புறப்படுங்கள். சென்றரை நோக்கி. பிரம்மகுமாரிகள் இயக்கம் எங்கெங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கள் என்றால் உடனே கிடைக்கும். பக்கத்தில் இருக்கின்ற சென்டர்களுக்கு சென்று 7 நாள் வகுப்பை முறையாக கற்றுக்கொண்டு இந்த
முரளியை படியுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல சிந்தனை உள்ள கருத்துக்களும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். நன்றி. ஓம் சாந்தி.